ஷை விஷ்ணு பிரமா விஷ்ணு பிரமா கணக்கு முக்கால் சத்தியம் எல்லா கணக்கு கைலாசத்தில் ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி பூரா கரெக்டாக எடுத்து நீதிமன்ற கோர்ட்டில் கொடுத்துரு. கணக்கு கைலாசத்துலேருந்து கரெக்டாக பட்டியல் வாரி போட்டுக்கிட்டு இருக்காரு கடவுள் நீதிமான் 13 உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. 12 ஜோதிலிங்கத்தில் அரசியல்வாதி சேட்டை பண்ணி வச்சுருக்கான். உலக நாடு டெல்லி தமிழ்நாடு ஊடாடப்பட்ட மாநிலம் இலங்கை சுலோன்லேருந்து பெங்களூர் வரைக்கும் பாகிஸ்தான்லேருந்து எல்லா நாடும் சேட்டை பண்ணி வச்சுருக்கான். புரியுதா? எல்லா நாடும் எப்படி அடிக்கணுங்கிற கணக்கு அவர் பார்ப்பார். ஏன்னா சேட்டை அநியாய சேட்டை அகம்பா சேட்டை சேட்டை அநியாய சேட்டை அகம்பா சேட்டை அகம்பா சேட்டை. தமிழ் வார்த்தை பேசுகிறவன் தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ சேட்டை பண்ணுதான் பார்த்தியா? அத்தனை மொழியில் இருக்கிற ஆணு பெண் எவ்வளோ சேட்டை. மொழி கொடுத்த தமிழ் வார்த்தை மொழியில் கொடுத்த மொழியை திருச்சி அப்படியே கல்வி படிப்பால் போயிட்டானா? அதே மாதிரி பூமியை கல்வி படிப்பால் திருச்சியே போயிட்டானா? அதே மாதிரி 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன் திருச்சியை உள்ளே கொண்டு போயிட்டானா? அத்தனை மோசம் அந்த கல்வி படிப்பு, அந்த மொழி படிப்பு. எப்படி எல்லாம் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. முக்கால் சத்தன் விமானம் சக்கர வீலில் அரசியல்வாதி சொல்லி முடிச்சிருவார். இனிமேல் விட மாட்டார். ஏன்னா லிங்கத்தில் பறக்கார், ரதத்தில் பறக்கார். எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் ஒழுங்காக போய்க்கோ. அரசியல்வாதி விமான வீல் சக்கரத்தில் காவு கொடுத்தாச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஏடு உழைச்சோடு கணக்கு எழுதினபடி தான் கணக்கை விடுவார் கடவுள் கைலாசத்தில். சிவன் பார்வதி பரமசிவன் குடும்பத்தார் சரியா? 7 செம்மம் அழிச்சு வச்சுருக்கா. 7 செம்மம் அழிச்சு வச்சுருக்க மானிட பிறவி. ஒரு கொசு மாதிரி தான் இருக்க. அந்த கொசு பூமி அழிச்சு வச்சுருக்க. ஆடு மாடு கோழி பறவைகள் வரைக்கும் எல்லாமே அது அம்மானு கூப்பிட்றது பார்வதி அம்மா தான் கூப்பிடும். அதுகளை பூரா அடித்து தின்ட்டு வர வாய் திறந்து பேசுகிற முட்டா கேடு கட்டவை ஆணும் பெண்ணும் அறிவியட்டவை. பூமியில் விவசாயம் பண்ணி உன்னால் உடம்பை வளைச்சி திங்க முடியாடா? கல்வி படிப்பு ஒவ்வொரு மாநிலத்தில் விளைஞ்சி வருது. திருச்சி பூரா பூமி பலாக்குதான் தின்னுட்டு போய். கல்வி படிப்பு அதான் கல்வி படிப்பில் ஈஸ்வர மோகனில் ஏமாத்தினா ஒரு தெலுங்கானா பேசுகிற ராஜபாளையம் தெற்கு பாளையம் ராஜபாளையம் விஷ்ணு கணக்கு கொடுக்கண்டா. தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கணக்கு நான் உள்ளே கொடுக்கணும். அங்கேருந்து இங்கே வந்து சிவன் குடும்பத்தை அழிக்கிற கணக்கு ஏடு உழைச்சோடு கணக்கு அதுபடியே கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டா. அவள் வேலையை முடிச்சிட்டா. புரியுதா இல்லையா? எல்லாம் கேட்டுக்கோ. கோர்ட்ஸில் கேட்டுக்கோ, நீதிமன்றத்தில் கேட்டுக்கோப்பா, வழக்கறிஞர் கேட்டுக்கோ, கோச்சார் ஆணு பெண்ணு கேட்டுக்கோ. கீழே சிபி ரிப்போர்ட்டு சிஐடி ரிப்போர்ட்டு உளவுத்துறை எல்லா அதிகாரி காவல்துறையில் வரைக்கும் கேட்டுக்கோ. 25 லட்சம் ரூபா இதே இவனுடைய கொண்டாடிட்டு போய் தேவதானம் எத்தனை வீடெல்லாம் காலி பண்ணி விட்டா. இவன் இருந்து எல்லா வேலையும் ஆட்டுவா. இவன் பெரிய வில்லியில் கேடுகட்ட வில்லி, உலக நாடு வில்லி. இதெல்லாம் பெரிய விளையாட்டு விளையாண்டவா 7 செம்மத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த விளையாட்டில் இவளை கதையை முடிச்சிருவார் கடவுள். முக்கால் சத்தியம் கதையை முடித்து க்ளோஸ் பண்ணி அக்கு வேறு ஆணி வேறு பஞ்சராக்கி திருவோடு எடுக்க விட்டு அப்படியே வீதியாக அலைய விடுவார். அது விடுவார் கடவுளால் தான் முடியும். தக்க தண்டனை வாங்கிட்டு போ. தப்பு செஞ்சியா தண்டனை வாங்கிட்டு போ. அதுதான் கணக்கு. 25 லட்சம் ரூபா இவனுடைய பொண்டாட்டி யார்? எங்கள் அண்ணன் மகன் ஈஸ்வரன் மகன் பொண்டாட்டிட்ட இந்த காப்பு கட்டின பொண்டாட்டி அதான் சுவை சம்பாத்தி எழுதியிருக்கானா. இதில் வழக்கு ஓடுதா. அவனுடைய மருமகா ராஜபாளையத்திலேருந்து கல்யாணம் முடித்து இங்கே வந்து இருந்து ஆட்டி இந்த சொத்து கணக்காட்டி தான் அவளை போய் லவ் ஹேர்ட்ஸ் இத்தனை ஏக்கர் லவ் ஹேர்ட்ஸ் எனக்கு இருக்குது. வீடு வாசல் இத்தனை இருக்குது. லவ் ஹேர்ட்ஸ் நம்ம லவ் பண்ணுவோம் இருக்குது. நான் சம்பாத்தியம் பண்ணது. நேற்று பிறந்த முட்டா கேடு கட்டவே. இவன் வயசு என்னன்னு தெரியுமா? அவனுடைய வயசு என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் புரிஞ்சு பாருப்பா. கொட்ஸில் புரிஞ்சு பார்த்துக்கோ. கொச்சார் ஆணுக்கு பெண்ணுக்கும் கணக்கு, வழக்கறிஞர்களுக்கு கணக்கு. 25 லட்சம் கொடுத்துருதோம், இவனை கொன்றுதோம். உங்கள் பேங்கில் மகனுக்கு உங்களுக்கு சேர்த்து டிபாசிட் பண்ணிடுறோம். நீங்கள் வட்டியை வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக போங்க. எப்படி இவன் பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லுதானா? அப்போ 2 பேர் எப்படிப்பட்ட ஆக்கங்கட்ட கழுதியாக இருக்கும். இன்றைக்கி கணக்கு விட்டாகணும். ஏன்னா இவன் கணக்கு உள்ளே இடித்த பீட எல்லா கழுதியும் அவனுக்கு கணக்கு விட்டாச்சு. இதை ஆட்டோமேட்டிக்காக ராணுவ வானரப்பட தரப்பட விமானப்பட தோண்டி எடுப்பான். தோண்டி நடுரோட்டில் உட்கார வச்சுக்கிட்டு கும்முன்னு கும்மி எடுப்பான். சரியா? இப்போ பணம் காசு இருக்கும் கொஞ்சம் விளையாடுவான். பெரிய வில்லியிலே கடவுள் கைலாசத்தில் போட்ட கணக்கில் பவரால் அவர் விளையாடுவார். உன்ட்ட செத்த பேய் பேப்பர் மொட்டையம் பேப்பர் வச்சு நீ விளையாடும் நினைக்க. புரிஞ்சுக்கோ. இந்த ரிப்போர்ட் கணக்கு கைலாசத்தில் போட்டாச்சு. ரிப்போர்ட் எடுத்துக்கோ. சிபி ரிப்போர்ட்டு சிஐடி ரிப்போர்ட்டு உளவுத்துறை காவல்துறை 100 மையம் எல்லாமே உள்ள கணக்கு வந்ததெல்லாம் உள்ளே ஏறி போய் நிற்கி. இப்போ இந்த கணக்கு கொடுத்தாகணும். இந்த கணக்கு திரை லோகத்தில் போய் ஆகணும். ஏன்னா இவன் வந்து எவ்வளவோ பெரிய சேட்டையெல்லாம் பண்ணி பார்த்தா. எவ்வளோ பெரிய இன்னைக்கு வரைக்கும் அரசியல்வாதி வழக்கறிஞர்களை வச்சு
வச்சு கணக்குகளை பார்த்து இவனை க்ளோஸ் பண்ணிடலாமா, என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், இதுக்கு என்ன அமௌண்ட் வரும் எல்லாம் பார்த்தவா. இன்றைக்கி இப்போ தனிப்பட்டது அரசியல்வாதி மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். கைலாசத்து பின்புறத்திலேருந்து ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், அடுத்து தென்பகுதியில் இங்கிட்டு சிவகிரிக்கு இங்கிட்டு மோந்து பார்த்துக்கிட்டு நிற்கான். எப்படி கடவுள் குடும்பத்தை அழிக்க நீ நினைக்காடா? இல்லை, பூரா சாமி படையில் பூரா உள்ளே இறங்கிருச்சு, நெரிச்சிடும். அப்படியே தூக்கி மேலே மாற தூக்கி எறியண்டா. பட்ட பகலில் கார் வண்டியில் தூக்கி மேலே எரியும். அது வந்துருச்சு, டைம் வந்துருச்சு, வந்து கொண்டே இருக்கிறது. சாமி எல்லாமே ராட்சக்ஷன், பூதத்தி அரைக்கி யமதர்ம ஏமங்காலந்துவ நடு ரோட்டில் மானிட பேலை தூக்கி எரியக்கூடியது. கைலாசத்துலேருந்து எறிவாங்க, தூக்கி எறிவாங்க பட்ட பகலில் பார்க்கலாம். புரியுதா இல்லையா? பூமியில் வந்து இப்போ சாமி உள்ளே இறங்கிருச்சு, ஒழுங்காக பற்றிப்போ. இந்த ரிப்போர்ட்டு கணக்கு எடுத்துக்கோப்பா, கோட்ஸ்லேயும் பதிவு பண்ணிக்கோப்பா. கோட்ஸு தெற்குப்பாளையம், ராஜபாளையம், சிலுவத்தூர், மதுரை, இந்த 3 கணக்கில் பதிவு பண்ணிக்கோ. எப்படி இவன் பொண்டாட்டி அன்னைக்கு அதில் இராணுவத்தை வச்சு கேளுமா, விடமாட்டான். ஈஸ்வர மகன் என்ன சொன்னான், வீடு தேடி வந்து 2 பேர் என்ன சொன்னான், என்ன சொன்னான், காப்பு கட்டினவன் சுவை சம்பாத்தி எழுதின மருமகா என்ன சொன்னான்ங்கிற கேள்வி வானர பட கேட்பான். என்ன கேட்பான்? 25 லட்சம் இவன் கொண்டாடி சொல்லித்தான் ஆகணும். ஈஸ்வர மகன் கொண்டாடி சொல்லித்தான் ஆகணும். 25 லட்ச ரூபா தாரம் கொண்டுதோம், நீ டிபாசிட் பண்ணி அப்படியே சொல்லிட்டு போனாங்க. அவள் அப்போ ஐயா இருந்தால் அவன் காலமானா, அது முடிஞ்சு வச்சு, கணக்கு முடிஞ்சு வச்சு. பெஸ்ட்டோ கணக்கு புரிஞ்சுக்கோ. தேவையில்லாத விளையாட்டு, பெரிய விளையாட்டு உள்ள விளையாண்ட கணக்கு இன்றைக்கி வெளியேறுது. இன்னும் சுற்றி மத்திய அரசியல்வாதி விளையாட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். கையை காலை ஒடிச்சு விட்டு நடு ரோட்டில் போயிடும். ஒழுங்கா போ. கணக்கு இவளுடைய கணக்கு போட்டாச்சு. இவ்வளோ பெரிய சேட்டை. ஒரு பத்திரம் போட்டால், ஒரு பத்திரம் 2 பத்திரம் போட்டால் வழக்காடி பார்த்துக்கலாம். 3ஆவது பத்திரம் போனால் உள்ளே தூக்கி போடணும். 4ஆவது பத்திரம் போட்டால் உள்ளே தூக்கி போடணும். 5ஆவது பத்திரம் போட்டால் கணக்கில் உள்ள சப்ரிஸ் ஆஃபீஸில் பத்திரப்பதிவு சாட்சி கழுத்து போடுறவன், வென்று பத்திரம் விற்கிறவன், அந்த பேப்பர் விற்கிறவன் தூக்கி உள்ள செயலரில் குடும்பமே ஏற்றணும். இது 8 ஓலச்சோடு கணக்கு இருக்குது. இது நீதிமன்றத்தில் இன்னும் உள்ளே ஏறிக்கிட்டே இருந்தால் அப்போ எல்லா மக்கள், ஏழை எளிய மக்கள் வரைக்கும் கண்ணீர் கூத்தலுமா பார்க்கலாம். அதுதான் சட்டத்தில் ஓட்டாக இருக்குன்னு போயிட்டான்ல. அந்த சட்டத்தில் ஓட்டாக இருக்கிறதுக்கு தான் இப்போ முன்னும் பின்னமாக புடுக்கிலையும் குண்டிலையும் சூடு வைக்கணும் போட்டாரா கடவுள். அது 8 ஓலச்சோடு கணக்கு இருக்குது. கரெக்டாக அது வரும். இராணுவ வானரப்பட கரெக்டாக இழுப்பான். நடு ரோட்டில் வித்தோட்டமாக விட்டு காணொலியில் உலக நாடு போவோம். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் புரிஞ்சுக்கப்பா. கைலாசத்தில் இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு இராணுவ தளபதியார் கணக்கு போட்டார். இந்த கணக்கை விட்டுட்டா அப்படின்ட்டார். நாங்கள் விட்டுட்டோம். முக்கால் சத்தியம்.